அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அதை யாரும் நம்மகிட்ட வாங்க முடியாது. எண்ணிலையும் நாம் இறைவனோடு இருக்கும்போது எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல பழகிட்டோம் என்றால் அது நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கர் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 19 24 முடிய. தூயாவின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம், அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமையை விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை செய்வார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நாம் இறைவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் இல்லையா? அப்படி காத்திருக்கும்போது நமக்குள்ள தூய ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறாரோ எல்லாருக்குமே இருக்கிறார் தூய ஆவியானவர். நாம் தான் அவருடைய செயல்பாட்டை கேட்காமல், அவர் உணர்த்ததை கேட்காமல் இருக்கிறோம். அப்படி கேட்கும்போது அவர் நம்மளுக்கு நிறைவான வழி நடத்தி தருவார். அந்த அவர் ஒவ்வொன்றா நமக்கு சொல்லும்போது இது நல்லதா கெட்டதா என்று நாம் சீர்தூக்கி பார்க்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்படி நிறைவாக இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? தீமையை விட்டு நம்ம விலகிடுவோம் இல்லையா? அப்போ கடவுள் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நிறைவாக முற்றிலும், அதாவது நம் உடல் தூய்மை, உள்ள தூய்மை யாருக்கு தெரியும்? உடல் தூய்மை நமக்கு தெரியும் நாம் எப்படி இருக்கணும்னு. ஆன்மா தூய்மை யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அவர் தாமே நம்ம ஆன்மா தூய்மையை அழுக்காக இருந்தாலும் முற்றிலும் தூய்மையாக்க வேண்டும். ஏனென்றால் சிறு சிறு குற்றங்கள் புரிந்திருப்போம். அந்த குற்றங்கள் நமக்கு பெரிய குற்றங்களாக தெரிந்திருக்காது. ஆனால் இறைவன் நம்மளுக்குள் வரும்போது அது ஒரு குற்றமே என்று நம்மளை சுட்டி காட்டுவார். அப்போ அந்த அனைத்தையும் முற்றிலும் விட்டு விலகி அவரோடு நாம் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைவான ஆசீர்வாதம். ஏனென்றால் அவர் வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. அப்போ உடல், உள்ள, ஆன்மா எல்லாமே அவருக்கு சொந்தம், அவர் படைத்தது தானே இல்லையா? அப்போ நாம் குற்றமில்லாமல் இருந்தால்தான் அவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். என்னென்ற கடைசி வார்த்தை பாருங்கள், உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் இதை செய்வார். அப்போ நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் பாவரிக்கையாக விடும்போது அதன் மூலமாக நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கிது. அந்த ஆசீரை கேட்டு இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் காத்து எங்களை வழிநடத்துகிறீர். எது தேவை என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அதன்படி எங்களுக்கு செய்து தருகிறீர். ஆனால் எங்கள் உள்ளத்தை நீர் ஊடுருவி பார்ப்பவர். ஆண்டவரே, எங்கள் ஆன்மா எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். ஏனென்றால் நீர் அடிக்கடி சொல்வீர், நான் தூய்மையானவன், அதுபோல் நீங்களும் தூய்மையாக இருங்கள் என்று. அந்த தூயவர் என்ற வார்த்தையை நாங்கள் பற்றி கொண்டு எங்கள் ஆன்மாவிலும் நாங்கள் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும்படி தேவர் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் தூய்மையாக இருக்கும்போது பிறரையும் எங்களோடு வழிநடத்தி நாங்கள் கொண்டு செல்ல ஆண்டவரே உம்மோடு சேர்க்க அது உதவியாக இருக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் பேரில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.